ஆன்லைன் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இத்தனையும் தாண்டி இஸ்லாத்தை பொறுத்தவரையில் விபச்சாரம் செய்யாது என்று சொல்லல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் விபச்சாரம் செய்யாது என்று சொல்லல. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் விபச்சாரம் செய்யாது என்று சொல்லல. எதுல? ஒழுக்க விஷயத்தில். தமிழ்நாட்டில் கூட இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு உரையில் பேசி கொண்டிருக்கின்ற போது எம்ஜிஆர் படத்தை பார்த்தால் திரிந்து விடலாம், இப்போது உள்ள படத்தை பார்த்தால் கெட்டு போய் விடுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி சொன்ன மாத்திரத்தில் அவர் யாரை மேற்கோள் காட்டினாரோ அந்த தலைவருடைய படங்களை எடுத்து போடுகின்றார்கள். அதற்கு உள்ளேயே போக முடியாது, சகிக்க முடியாத அளவிற்கு ஆபாசங்கள் நிரம்பி வழிவதை நாம் பார்க்க முடிகின்றது. எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பிரியம் இன்றைக்கும் படகோட்டியில் உள்ள பாடல். என்ற இந்த பாடல் படிக்க சொன்னா அப்படியே பாடுவேன். அந்த மாதிரியான எம்ஜிஆர் பிரியம். எவ்வளவு அருமையான பாடல்! இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். உள்ளம் அப்படி அலங்கரித்து காட்டியது செய்தேன். காம எண்ணத்தோடு உள்ளவனாக இருந்தால் அந்த பெண்ணை கதறி அழிப்பதற்கு, கொதறி அழிப்பதற்கு அவன் தயங்கவே மாட்டான். ஒரு பெண்ணை பார்த்து கணவனை சொல்வான், இது எதற்கு தெரியுமா? நல்ல சந்ததியை எடுக்கணுமா, தனக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இன்னாளோடு சேர்ந்து படுத்துக்கொள். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு பெருசா ஆச்சரியமா இருக்குது. படித்த வட்டத்தில், மேல் வட்டத்தில், அந்த அதிகார மட்டத்தில் இது போன்று மனவீர்களை படுக்கையில பகிர்வதும் சர்வசாதாரணமாக இருக்கின்றது. அது சகிக்க முடியாத அளவிற்கு ஆபாசங்கள் நிரம்பி வழிவதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி அரசியல் தலைவர்கள், அது போன்று ஆன்மீக தலைவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இது மாதிரியான பாலியல் விஷயத்தில் வழுக்கி விழுந்தவர்கள், பாலியல் விஷயத்தில் தவறி போனவர்கள் நாம் அந்த பட்டியல் பெரிய அளவில் நீண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்.